ஓகே, நீங்கள் ஒரு குட் பர்சனாலிட்டியாக மாறணும் அப்படின்னா இந்த 5 குவாலிட்டிஸை நீங்கள் வளர்த்துக்குங்க. நம்பர் 1, செல்ஃப் அவேர்னஸ். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ், உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, உங்களோட வேல்யூஸ் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியல அப்படின்னா வேறு யாருக்கு தெரியும். நம்பர் 2, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நெகட்டிவாக இருக்காமல் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ணுங்கள். அது உங்களை ஒரு குட் பர்சனாலிட்டியாக காட்டும். ஓகே. நம்பர் 3, கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொன்ன உடனே எல்லாருடைய மைண்ட்லையுமே இங்கிலீஷில் பேசணுமான்னு பண்ணியிருக்கோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் சொல்கிறது, நம்ம சொல்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு எஃபெக்டிவாக சொல்லணும். அதே போல் அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம லிசன் பண்ணணும். ஸோ இது எந்த லாங்குவேஜ் ஆனாலும் இருக்கலாம். நம்பர் 4, அடாப்டபிலிட்டி. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமில் சம் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த சேஞ்சஸை நீங்கள் அடாப்ட் பண்ணி போகிற ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. இது உங்களை ஒரு குட் பர்சனாலிட்டியாக காட்டும். ஓகே. நம்பர் 5, ரெஸ்பெக்ட். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ இது உங்களை ஒரு குட் பர்சனாலிட்டியாக காட்டும்.